இப்போது முருகப்பெருமான் சன்னதிக்கு போகிறோம். அங்கே வந்து அபிஷேக ஆராதனைகள், தூப தீப ஆராதனைகள் எல்லாம் தடபுடல் நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஆனந்த கண்ணீர் அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டு பாருங்க, கண்ணிலேருந்து பெருக்கெடுத்து அப்படியே கண்ணீர் தண்ணி மல்கி அப்படியே அப்படியே கொட்டிடும். அப்படி இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய நேரடி பார்வை உங்கள் மேலே பற்றுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் உள்ளத்துலேருந்து அந்த கண்ணீர் தண்ணி பெருக்கி வருது. அவருடைய நேரடி பார்வை உங்கள் உடம்புல பற்றுச்சு, உங்கள் உடம்புக்குள்ளே போயிருச்சு, உங்கள் மனசுக்குள்ளே அவர் நேரடி பார்வை வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாபெரும் வளர்ச்சி அடைய போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் முருகப்பெருமான் பார்த்துக்குவான். உங்கள் வாழ்க்கையை அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒரு சொட்டு கண்ணீர் போதும் அவனுக்கு முன்னாடி, அவன் பார்த்துக்குவான். உங்கள் லைஃப்பை எப்படி சரி பண்ணலாம், உங்களுடைய சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி அந்த முருகப்பெருமானுக்கு தெரியும். மாபெரும் சக்தி முருக சக்தி. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் லைஃபே அவன்கிட்ட ஒப்படைச்சுங்க. நீ தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அவன் பார்த்துக்குவான். உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் நீ தான் சமர்ப்பணம், உனக்கே சமர்ப்பணம் சொல்லிட்டு போங்க. அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். அதனால் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனோன்னு உங்களை அறியாமல் வந்துருச்சுன்னா முருகப்பெருமான் நேரடி பார்வை உங்கள் மேலே பற்றுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை இன்னொன்று செய்யுங்க. தினந்தோறும் வேல்மாறல் படிங்க. உங்கள் வேலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் ஒதுக்குங்க. தினந்தோறும் வேல்மாறல் படிச்சுட்டு போங்க. வேல்மாறல் வந்து சாதாரணமாக எல்லாராலையும் படிச்சிட முடியாது. அதுக்குன்னு படிக்கணும் தலையெழுத்து இருந்தால் தான் நம்ம தலைவிதியே நல்ல விதமாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த வேல்மாறல் படிக்கவே தோணும் நமக்கு. எல்லாரும் சாதாரண ஆள்லாம் படிச்சிடவே முடியாது. முருகப்பெருமான் நேரடி பார்வை யார் மேலே விழுகுதோ அவங்க தான் வேல்மாறல் புக்கே வாங்க முடியும், வேல்மாறல் படிக்க முடியும். நீங்கள் இன்னொன்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வேல்மாறல் படிக்கணும் முருகா, எனக்கு வேல்மாறல் புக்கு வேணும்னு சொல்லுங்களேன். இன்னும் ஒரு வாரத்தில் யார் மூலியமாவது வேல்மாறல் புக்கு உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து சத்தியமான அனுபவபூர்வமான உண்மை. எனக்கு வேணும், வேல்மாறல் புக்கு வேணும், உன்னை நான் படிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்கள் மனசால சபதம் எடுத்துக்கங்க முருகப்பெருமான்கிட்ட. யாராவது ஒரு பக்தர் உங்களுக்கு வேல்மாறல் புக்கு கொடுத்துருவாங்க. எந்த வகையிலாவது வேல்மாறல் புக்கு வந்து கிடச்சிடும். அதான் மாபெரும் முருகப்பெருமானோட சக்தியே தான். அதனால் யார் நம்மளை வந்து கை தூக்கி விட ஆள் இல்லையே, நம்மளை எல்லாரும் கை விட்டுட்டாங்களே நினைக்காதீங்க. முருகப்பெருமான் வருவான் கை தூக்கி விட. யார் கைவிட்டால் உங்களுக்கு என்ன, முருகப்பெருமான் இருக்க உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டிடுவான். மிகப்பெரிய கோபுர உச்சிக்கு மாபெரும் வளர்ச்சி கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய கடமை முருகப்பெருமானுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு யார் யார் தீங்கு செஞ்சாங்களோ, யார் உங்களை கெட்டு போகன்னு நினச்சானோ அவனே உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும். உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவான். வந்து பாருங்கள், இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களை வேண்டான்னு உங்களை அறுத்து கழுவி உங்களை வேணவே வேணான்னு சொல்லி உங்களை முடிவு கட்டினால அவனே வழியேக்க வந்து உங்களை காலில் விழுந்து கும்பிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். இது கண்டிப்பான உண்மை. நீங்கள் வேல்மாறல் படிங்க, எதிரிகளும் காலில் வந்து விழுவான். இது சத்தியபூர்வமான உண்மை. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.